பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர் துளசிராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் SAAG திருச்சபை, சோழவரம், வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். இந்த அருமையான வேலையிலும் நாம் ஒரு விலையேறப்பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். இந்த செய்தியை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாக கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் வெளிப்பாட்டை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவர் வனாந்திரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்க் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லப்பட்ட வசனத்தின்படிதான் அவருடைய வாழ்க்கை, ஊழியம், பிறப்பு, வளர்ப்பு, சிலுவை, மரணம், ஒழித்தது எல்லாமே இருந்தது என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அன்பாளர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருக்கு பேர் ஒரு மாதிரி. இயேசுக்கு பேரே ஒரு மாதிரி. மாதிரி என்றால் அவர் நமக்கு ஒரு மாதிரியை காண்பித்து விட்டுத்தான் பூலோகத்தை விட்டு பரலோகம் சென்றிருக்கிறார். ஒரு மாதிரியை காண்பிக்கிறதுக்காகத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. இயேசுவே, நீ எதற்காக அந்த உலகத்துக்கு வந்த அப்படின்னு கேட்டாக்கா அவர் சொல்றார், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்றார் ஒரு இடத்துல. அதை காட்டிலும் அதுதான் மாதிரி. அந்த மாதிரியை காண்பிக்கத்தான் இயேசு நமக்கு வந்தார். அநேகர் வேற மாறி போயிட்டாங்க. ஏதேன் தோட்டத்தில் முதல் மனுஷனை ஒரு மாதிரி, அவருடைய சாயல், அவருடைய ரூபத்தில் தான் உண்டாக்குனார். ஆனால் அந்த ஆதாமியாவாலும் வேற மாதிரி ஆயிட்டாங்க. பிசாசு வார்த்தை கேட்டதுமே அவங்க வேற மாதிரி ஆயிட்டாங்க. சவுல் இடத்துல சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்ன மாதிரி, நீ வேறு மனுஷனாவாயின்னு சொன்ன மாதிரி அந்த ஆதாம் வியாபாரியும் பிசாசுனால வேற மாதிரி ஆகிட்டான். நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசிக்க வச்சு நன்மையும் தீமையுள்ளவனாக மாற்றிவிட்டான். வேறு மாதிரியாய் மாறிவிட்டு விட்டான் அந்த ஆதாம் வியாபாரியும். அந்த ஆதாம் வியாபாரக்குள்ளிருந்து பிறக்கிற 800 கோடி ஜனங்களும் அப் டு டேட்ல ஆதாம் வியாபாரம் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் வேறு மாதிரியை ஃபாலோ பண்ணுகிறார்கள். அதனால இயேசு ஒரு மாதிரியை காண்பிக்கத்தான் அந்த உலகத்துக்கு வந்தார் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், மார்க் 1ஆம் அதிகாரம் 14. அவர் வனாந்திரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு. இங்க பாருங்க, 40 நாள் என்பது ஒரு பூர்ணத்தை குறிக்கிறது. 40 நாள் சாத்தானால் சோதிக்கப்படுகிறார். ஒரு கண்டினியூஸா, ஒரு நாளில் 24 மணி நேரம், ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிஷம், ஒரு நிமிஷத்துக்கு 60 நொடிகள், அவ்வளவும் சாத்தானால் சோதிக்கப்படுறார். சாத்தான் சோதனை வீழ்ந்துட்டாரா? சாத்தானை ஜெயித்தாரா? 40 நாளுங்க கண்டினியூஸா சாத்தானால் சோதிக்கப்படுகிறார். நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஒரு நிமிஷம் கூட சோதனையில நிலை நிற்கிறது இல்லை மனுஷன். அப்படியே வீழ்ந்து கிடக்கிறான் பாரு, சாத்தானுக்குள்ளவே கிடக்கிறான். இயேசுவர் அவர் வனாந்திரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு. இந்த சாத்தான் 1000 சோதனை கொண்டு வந்தாலும் இந்த சோதனையை இயேசு 1000 முறை ஜெயித்துட்டே இருக்கிறார். ரகசியம் என்ன தெரியுமா? என்ன ரகசியம்? மனுஷனே, ஆதாம் வியாபாரம் சாத்தானால் சோதிக்கப்பட்டு நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டுட்டாங்க, சாத்தானுக்குள்ளே வீழ்ந்துட்டாங்க. 4000 வருடங்களாக மனுக்குலத்தை இந்த சாத்தான் புடைத்து எடுத்து கொண்டு இருந்தான். சபிக்கப்பட்டவர்களாக, துன்மார்களாக, பாவிகளாக, அக்கிரமக்காரர்களாக இருந்தாங்க. நோவா காலத்தில் உலகமே அழிக்கப்படுற அளவுக்கு அந்த பாவம், பிசாசினுடைய கொடிய பாவங்கள் பலுகி பெருகி இருந்தது அந்த இடத்துல பார்க்குறோம். அன்பாவிலே இப்போ மார்க் 1:13 அவர் வனாந்திரத்திலே 40 நாளில் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்கள் நடுவிலே சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார். இங்க பாருங்க, இயேசு மாதிரின்னு சொன்ன நான் ஏற்கனவே. மாதிரின்னு என்னது? அவர் தான் நமக்கு மாதிரி. அவருக்கு தேவ தூதர்கள் ஊழியம் செய்தார்னாக்கா
அவருக்கு மட்டும்தான் செய்யணும், நமக்கு செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. நமக்கு தேவ தூதர்கள் ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. ஆமாம், இயேசு ஏற்றுக்கிட்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கிட்டு பசுத்தான அபிஷேகத்தையும் பெற்று திருவிருந்திலையும் பங்கெடுத்துட்டு தேவதூதர்கள் நமக்கு ஊழியம் செய்யலாம். சுத்த சுபோஜம், வேஸ்ட் ஆஃப் லைஃப், கிறிஸ்துவ வாழ்க்கை வீணாக போடும். தேவ தூதர்கள் நமக்கு பணிவிடை செய்ய வேண்டும். வேதவசனம் தேவன் அப்படி சொல்றாரு. அப்போ இயேசுக்கு தேவ தூதர்கள் அந்த காட்டு மிருகங்கள் மத்தியிலே இயேசு சஞ்சரித்து கொண்டிருக்கும் போது ஊழியம் செய்தான்னு சொல்லுவோம். காட்டு மிருகங்கள் அவரை சேதப்படுத்தலை, பிசாசும் அவரை சேதப்படுத்தலை. அப்போ அன்பாளே, நமக்கு தேவ தூதர்கள் ஊழியம் செய்ய வேண்டும். இந்த இயேசுக்கு தேவ தூதர்கள் ஏன் ஊழியம் செய்தாங்கனாக்கா, இயேசுவா இருந்தார். இயேசுக்கு பேர் என்னது? ஆதாம் கிடையாது. இயேசுக்கு பேர் ஆதாம், நன்மை தீமை அறியத்தக்கவன். தேவ தூதர்கள் அவனுக்கு ஊழியம் செய்யணும். பிசாசு தூதர்கள் தான் அவனுக்கு ஊழியம் செய்து அவனுக்கு உருப்படாம ஆக்கிடுவாங்க. பாவத்திலும் சாபத்திலும் மரணத்திலும் தரித்திலும். இந்த கனியை புசிக்கும் நாளிலே ஷாகவே ஷாவாய். பிசாசு அட்ரஸ் கேட்டு வந்து ஊழியம் செய்வான். ஆதாமுக்கு வியாதி ஊழியம் செய்யும், சாபம் ஊழியம் செய்யும், மரணம் ஊழியம் செய்யும், தரித்திரம் ஊழியம் செய்யும், அவமானம், வெக்கம், நிந்த, இதெல்லாம் அசுத்த தூதர்களுடைய வல்லமைகள் எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஆதாமுக்குள்ளே பிறந்திருக்கிறான். வேதம் சொல்லுது ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனார்கள். அது எல்லோருங்க, இந்த நாடு அந்த நாடு, இந்த அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, சோழவரம் கிராமம், எங்கள் கிராமம், வேலூர் மாவட்டம், தமிழ்நாடு, இந்திய தேசம், ஆசியா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், ஐரோப்பா கண்டம், வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆல் வேர்ல்டு, வானத்துக்கு பூமியின் மேலே எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனார்கள். எங்கே? ஏதேன் தோட்டத்திலே. தேவன் வேண்டாம் என்று சொன்ன அந்த கனியை பறித்து புசித்தார்கள். பிசாசின் வார்த்தையை நீங்கள் கேட்டால், பிசாசி தேவனாக கொள்கிறீர்கள். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன், உலகத்தின் அதிபதி பிசாசு. அதனால பிசாசு தூதர்கள், சாப தூதர்கள், மரண தூதர்கள், தரித்திர தூதர்கள், வியாதி தூதர்கள், அவமானம், வெக்கம், நிந்தை, இப்படிப்பட்ட தூதர்கள் எல்லாம், அசுத்தாவி தூதர்கள் எல்லாம் உனக்கு கண்டிப்பாக பணிவிடை செய்கிறாங்க. என்னையா பொறுப்பு தாமஸ்? டெய்லியும் பத்திரிகை செய்தியை பாருங்கள், தொலைக்காட்சி செய்தியை பாருங்கள், உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பாருங்கள். சாபங்களும் பாவங்களும் மரணங்களும் தரித்திரங்களும் வியாதிகளும் கொள்ளை நோய்களும் யார் கொடுக்குதுங்கிறீங்க? தேவதூதனாக கொடுக்குறான். பிசாசின் தூதர்கள். மனுஷன் பாவம் செய்து தேவ மகிமையற்று போய் நன்மையும் தீமையும் அறியத்தக்கவனாய் மாறிவிட்டான். நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புஷிக்கு நாளே ஷாகவே உன்னை ஷாக் அடிக்கிற வரையும் விடாது. எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த தேசம் தான் கண்கள் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமை. ஒரு பிள்ளைய திருமணமாகி ஒரு பெண்ணு கர்ப்பம் தெரித்து பெற்று போட்டுட்டா போதும். உலகத்தில் அவன் பிறந்த நாள்லேருந்து சாகர வரைக்கும் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் இருந்தானா வாழ்நாளெல்லாம் பிசாசு தூதர்கள் அவனுக்கு ஊடி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. உங்கள் வாழ்க்கையை கவனிச்சு பாருங்கள், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையை கவனிச்சு பாருங்கள், சமுதாயத்தில் கவனிச்சு பாருங்கள், தேசத்தில் கவனிச்சு பாருங்கள். உலகம் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது. சரி, அப்போது இயேசு வனாந்திரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு, இயேசு ஆதாமுக்குள் வித்திலே பிறந்தவர் கிடையாது. இயேசு டோட்டலாக அப்பாற்பட்டவர், தனிப்புருடன். இயேசுக்கு பேர் ஜீவன். இயேசு நன்மையும் தீமையும் அறியத்தக்கவர் கிடையாதுங்க. அதனால்தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் ஜீவ மார்க்கத்துக்குள் வந்து விட்டவன். அவன் ஒரு ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறான். ஜீவ தேவனை அவன் தொய்து கொள்கிறான். கண்டிப்பாக தேவதூதர் அவன் பணிவிடை செய்து தான் ஆகணும். இப்படி அப்படியெல்லாம் கிடையாது. ஆனால் அன்பாளே, ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். ஃபேஸ்புக்கில் போயிட்டு துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க, யூடியூப்பில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க, ஏஎல்சி வெள்ளூர்னு சர்ச் பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஏராள செய்திகளை நான் பதிவு செய்திருக்கிறேன். 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் அங்கே போதித்திருக்கிறேன். எங்கும் கேட்டிராத வெளியேறப்பட்ட சத்தியங்களை நான் பதிவு செய்திருக்கிறேன். நண்பர்கள், உறவு பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்க. அப்போது அவர் வனாந்திரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு, இந்த உலகம் ஒரு வனாந்திரம். எப்போ ஏதேன் தோட்டத்தில் அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷித்தானோ, உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டு போயிடும். ஏதேன் தோட்டமாக இருந்த குட்டி சொர்க்கமாக இருந்த பூமி சபிக்கப்பட்ட பூமி. முள்ளும் குறுப்பும் முளைப்பிக்கும். எவ்வளோ பெரிய தேசத்துக்குனா போங்க, அது சிகாகோக்குனா போங்க, அது சிங்கப்பூருக்குனா போங்க, அது மலேசியாவுக்குனா போங்க, பின்லாந்து, எந்த நாட்டுக்குனா போங்க, வானத்திற்கே பூமியின் மேலே வனாந்திர உலகம். பிசாசுகள் குடிகளுக்கு, பிசாசுகள் உலாவர உலகம். உங்கள் எதிராளியாக பிசாசு ஆனவன் எவனை வீங்கலாமோ என்று கெஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறானா.
அந்த வகையில் சிக்கனவர் எண்ணிறந்த கோடிகள். ஒரு பெண் திருமணமாகி ஒரு குழந்தையை கர்ப்பம் தெரிந்து உலகத்தில் பெற்று போட்டால் போதுங்க, என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துர்குணத்தில் உருவானேன், என்னையா பொறுப்பு? கருவில் உருவான குழந்தை முதல் கொண்டு எல்லாமே பாதிக்கப்படுகிறது. கருவிலே கல்ச்சரான் சில பேர், கருவிலே பிசாசு, ஆதிமல் கொலை பாதகன், கருவிலே அபார்ஷன் பண்ணிடுறாங்க பாரு, அங்கேயே கொலை நடக்குது. அப்புறம் பிறந்த பிறகு குழந்தை வார்டில் போய் பாருங்கள், குழந்தை என்னங்க பாவம் பண்ணிச்சு. வேலூர் சிஎம்சியில் குழந்தை வார்டுங்குது, சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள், காதில் மூக்கில் கண்ணில் எல்லாம் மாட்டி கிடக்கு குழந்தைங்க. வேதம் சொல்லுதுங்க, பாவத்தில் கருத்தரித்து இந்த உலகத்தில் மனுஷன் பிறக்கிறான், பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது. அதனால் அன்பாளே, கருவிலேயே தலைமையில குழந்தைக்கு ஜெபம் பண்ணணும், பாவ நிவர்த்தி பண்ணணும். இயேசு பாவ நாசகன், மரண நாசகன், தரித்திர நாசகன், பாதாள நாசகன். பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு முடிவு கட்டுறது தான் இயேசு. அவர் பேர் ஜீவன். ஆனால் இந்த உலகத்தில் அடைக்கலமாக இருக்கிறார் இயேசு. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமானதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அதனால் அன்பாளே, தேவ தூதர்கள் பணிவிடை உங்களுக்கு அவசியம் வேண்டும்னா நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே வரணும். அந்த கிறிஸ்துக்கு பேர் ஜீவன். நன்மை தீமை அறியத்தக்க அந்த 2 வட்டத்தில் இருக்கக்கூடாது. எவ்வளோ பெரிய டாக்டராக, எவ்வளோ பெரிய டாக்டரேட்டாக கூட இருக்கலாம், பெரிய தலைவனாக இருக்கலாம், 10 டிகிரி படி ராயல் குடும்பத்தில் கூட பிறந்திருக்கலாம், காட்டுவாசிகள் நாட்டுவாசியாக இருக்கலாம். அந்த நன்மை தீமை என்கிற அந்த 2 வட்டத்துக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா பிசாசு தூதர்கள் அட்ரஸ் கேட்டுக்கிட்டு வருவார்கள். கொள்ளை நோய்களும் பஞ்சங்களும், கடைசி காலத்தில் கொரோனா கொள்ளை நோய்ன்றாங்க, என்னென்னவோ சொல்கிறாங்க. இதெல்லாம் ஏன் வருது? அட்ரஸ் கேட்டுக்கிட்டு மனுஷனை தேசமே உலகமே லாக்டவுன் பண்ணுறாங்க. எங்கேயாவது பார்த்துக்கிறீங்களா அந்த மாதிரி? நோவா காலத்தில் உலகமே பெருவெள்ளத்தால் அழிக்கப்பட்டு இன்றைக்கி கொள்ளை நோயால் உலகமே பாதிக்கப்படுது. நோவா காலத்தில் நடந்தது அப்படியே மனுஷகுமார் ஒரு காலத்தில் நடந்து சொல்லியிருக்கிறார். ஏன் சொன்னார்? பாவத்தில் பெருகி இருக்கிற மனுஷன் கிறிஸ்துக்குள்ளே வரமாட்டான். ஜீவ மார்க்கம்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது அவனுக்கு, சொன்னாலும் ஏற்றுறது இல்லை. நன்மை தீமை அறியத்தக்க மார்க்கத்திலே சன்மார்க்கம் துன்மார்க்கம், நன்மார்க்கம் துன்மார்க்கம், நன்மை தீமை இதிலே தான் கிடக்கிறான் மனுஷன் அன்னிலிருந்து இன்றைக்கி வரைக்கும். அதனால தான் நோவா காலத்தில் நடந்தது மாதிரி மனுஷகுமார் ஒரு காலத்தில் நடக்கன்றார், நடக்கணும். கொள்ளை நோய்களும் பஞ்சங்களும் பூமி எதிர்ச்சிகளும் கொலைகளும் வெறிகளும் விபச்சாரங்களும் வீசித்தனம் காம விகாரம் பகைகளும் கொலைகளும் பொறாமைகளும் எரிச்சல்களும் துர்ச்சிந்தை மனுஷனுக்குள்ளே ஊறி கிடக்கிறது. நல்லூரை பகைக்கிறவனும் இந்த கடைசி காலத்தில் என்னென்ன நடந்து போட்டு வச்சுக்க பாருங்க. இந்த வசனம் இருக்கட்டும். கடைசி காலத்தில் தீமேத்தேயு இதெல்லாம் இப்போ நடந்து கொண்டு இருக்கிற காலங்கள். இப்படி இருந்தால் பிசாசு ராஜ்யம் வர கிரியை செய்யாமல் இருக்கும். உலகெங்கிலும் கிரியை செய்யுது, உலகெங்கிலும் கம்பல்சரி, எல்லா தேசங்கள், எல்லா கிராமங்கள், எல்லா பட்டணங்களிலும். அதனால் இயேசுவை தீவிரமாக ஒரு மனுஷன் ஏற்றுக்கொண்டு அது கிறிஸ்துக்குள்ளே வரும்போது தான் அவனுக்கு தேவ தூதர்கள் பணிவிடை அவனுக்கு உண்டாகிறதா இருக்குது. கடைசி காலங்களிலே எப்படி எனில் பாருங்க என்னென்ன நடக்குது பாருங்க. இந்த காலத்தில் தான் மனுஷன் வாழறான். சோத்ரா ரெண்டு தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலமாக சொன்னது. மேலும் கடைசி நாட்டில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. கொடிய காலங்கள். ஏன்? பிசாசு கொடியவன், திருடவும் கொல்லவும் அழிக்கும் வர்றானே வேறுண்டு கூறான். ஆதாம் வியாபாரிக்கே அவன் கொடியவன். அந்த கனியை புசிக்கும் நாளிலே ஏதேன் தோட்டத்தில் சொர்க்கமாய் இருந்தவர்கள் சபிக்கப்பட்ட பூமிக்கு துரத்தப்பட்டார்கள். மேலும் கடைசி நாட்டில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாளாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறிதல் இல்லாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமா பிள்ளைவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. அல்லேலூயா. பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளையும் விழுப்புண்டு. இப்படியெல்லாம் இருக்குது உலக. பிசாசு தோதம் உலாவனா உலாவ மாட்டான், எங்கே பார்த்தாலும் உலாவறான். ஆபத்துகள், நாசமோசங்கள், விபத்துகள், சங்காரங்கள் இருக்குதுங்க. பயப்படாதுங்க, இதெல்லாம் கேள்விப்பட்டதுங்க. ஏசு உனக்கு இருக்கிறார். அல்லேலூயா. வானத்தை பூமியை சமுத்திரத்தை அண்ட சராசம் உண்டாக்கின தேவானாகிய கர்த்தர்
இதிலிருந்து தப்பிக்கும்படி தான் இயேசு உனக்கு கொடுத்திருக்கிறார். அவர் அடைக்கலம், அவர் அடைக்கல பட்டணம், அவர் பலத்த துருகம். தாவீது சொல்றான், கர்த்தர் என் கோட்டை, என் தஞ்சம், என் துருகம், என் கேடகம் சொல்றான் பாருங்க. இப்படிப்பட்ட உலகத்துல தாவீது ஒரு வசனத்தை சொல்றான் பாருங்க, பயந்துராதீங்க, இதெல்லாம் கேள்விப்பட்டதுமே இயேசு இருக்கிறார் உனக்கு, அல்லேலூயா, காப்பாற்றுறதுக்கு. இயேசு ஒரு ஜீவன், அதுதான் ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளணும். தாவீது ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர்னு ஒரு வசனம் சொல்றான். சங்கீதம் 18 பாருங்க, தாவீது என்ன சொல்றான் பாரு, என்னை எல்லா சத்துருக்களின் கைக்கும் விலக்கி மீட்ட நாளிலே. சங்கீதம் 18 அந்த மேல இருக்கிற ராகத்தலைவன் ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. நம்மள மாதிரி தாவீது, என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூர்வேன், கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் அச்சன்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துச்சனப்படுவாக என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரணக்கண்டிகள் என் மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அது கீழே வாசிங்க, 18ஆம் சங்கீதம் முழுசும் எப்படி காப்பாற்றுறாரு பாருங்க. அப்போ நம்ம பாயிண்ட் என்ன, மார்க்கு 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் இயேசு 40 நாள் சாத்தானால் சோதிக்கப்பட்டு, மார்க் 1ஆம் அதிகாரம் 14, அவர் வனாந்திரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். ஏன் ஊழியம் செய்தார்கள்? காட்டு மிருகங்களின் மத்தியிலே சஞ்சரிக்கும். காட்டு மிருகங்கள் என்ன பண்ணியிருக்கோம்? பிச்சு பிராண்டி எடுத்துட்டோங்க இயேசுவை. இவர் காட்டு மிருகங்கள் மத்தியிலே சஞ்சரித்து கொண்டிருந்தார். அந்த காட்டு மிருகங்கள் இந்த இயேசுவை ஒன்றும் செய்யலையாம். ஏன்னா தேவ தூதரை பணிவிடை செய்தாங்களாம். பழைய ஏற்பாட்டில் பார்த்தா காட்டு மிருகங்கள் கொடிய பால சிங்க கெபியிலே தானியலை சிங்க கெபியில போட்டாங்களாம். சிங்க கெபியில தேவதூதன் உலாவிக் கொண்டிருந்தானா தானியலை காப்பாற்றுறது. அல்லேலூயா. தானியலுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்துச்சான். அந்த விசேஷித்த ஆவி கிறிஸ்துவின் ஆவி தான், வேற ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அன்பால் இந்த உலகமே ஒரு காட்டு மிருகங்கள் உலாவுற உலகம். இந்த உலகமே ஒரு சிங்க கெபி தாங்க. தானியல் சிங்க கெபியில் போயிட்டார், நம்மலாம் போல இல்லை. நீ இருக்கிற இடமே ஒரு சிங்க கெபி தான். கெஜிக்கிற சிங்கம் மாதிரி தான் பார்த்துங்க சொன்ன கடிக்கிறது கட்சி பிராண்டி எடுத்துச்சு இருக்குது நிறைய பேர். அதனால் தானியல் சிங்க கபியில் போயிட்டாரு, நம்ம போலன்னு வச்சுக்காது. உலகமே ஒரு சிங்க கபி. பொல்லாங்கனாகி பிசாசி கெஜிக்கிற சிங்கம் போல எவனை வேகலாமோ என்று வகதேடி சுற்றி எங்கே பார்த்தாலும் ஆபத்து, விபத்து, நாசமோசங்கள், கொள்ளை நோய்கள், இதெல்லாம் கெஜிக்கிற சிங்கங்கள். வியாதி பிடிக்குது, சாபம் பிடிக்குது, தரித்திரம் பிடிக்குது, அவமானம் பிடிக்குது, மரணம் பிடிக்குது, தரித்திரம் பிடிக்குது. இப்படிப்பட்ட சிங்க கபி போன்ற இந்த உலகத்திலே தானியலை போல நீ விசேஷித்த ஆவியை பெற்றவனாக இருக்க வேண்டும். தானியலுக்குள்ளே பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருந்துச்சு. அது என்ன பரிசுத்த தேவாவி? கிறிஸ்துவின் ஆவி. கிறிஸ்து ஒரு ஜீவன், அவர் ஜீவாவினால் நிரப்பப்பட்டவர். நன்மை தீமறியத்தக்க ஆவிதான் மனுஷிக்கு மேன்கைண்ட் ஆஃப் லைஃப். மனித தரமான வாழ்க்கை இருந்தாக்கா கெஜிக்கிற சிங்கங்கள் வந்து பிச்சு பிராண்டி ஏற்றணும். அதே சிங்க கபியில பாபிலோனியர்களை தானியல் மேலே குற்றம் சாட்டினவர்களை சிங்க கபியில் போடுறாரு ராஜா, குடும்பமாக போடுறாரு. கீழே போய் அடியில் கூட போய் சேராத போய் எல்லா சிங்கம் பிச்சு பீஸ் பீஸாக கடிச்சு நொறுக்கி போட்டுச்சான் அந்த மனிதர்களை. ஏன்னா அவர்கள் பாபிலோனியர்கள், ஆதாமுக்குள் பிறந்தவர்கள். பாபிலோனியர் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர், நன்மை தீமை அறியத்தக்கவர்கள், ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாய் உடன்படிக்கை செய்த பழைய ஏற்பாடில். ஆனால் தானியேல சிங்க கபியில தேவதூதன் சிங்கங்கள் வாழி கட்டி போட்டான்னு சொல்லப்பட்டது. ஏன்னா அவன் கிறிஸ்துவை உடையவன், கிறிஸ்துவின் ஆவி உள்ளவன். கிறிஸ்துவின் ஆவி உள்ளவன், மாம்ச சிந்தை இல்லாதவன். தானியேல் வந்து அவங்க மேலே சட்டம் போட்டு பொறாமை மேலே கசப்பு, பகை, வைராகி எதையும் காட்டலைங்க. வெறுப்பு காட்டல. அவன் மன்னித்தான் என்று வேதம், மன்னித்தான், அதான் உண்மை. ஆனால் தான் தேவதூதன் பணிவிடை செய்யலாம். அவங்களை சபிக்கிறவர்களை ஆஸ்வதிங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், சத்துருக்களை சிநேகிங்கள், உங்கள் துன்பப்படுவது ஜபம் பண்ணுங்கள். தான் இங்கே தானியேல்
சிங்கை கபியில் போட்டாங்க. எல்லாரும் தந்திரமாக பிரதானிகள்லாம் இவன் மேலே பொறாமைச்சு உடனே கோவப்பட்டு எரிச்சல் போட்டு அப்படியே வெறுப்பும் கசமாக சிங்கை கபி போயிருந்தானாக்கா மாம்ச சிந்தை உள்ள தானியெல்லாம் இருந்திருப்பான். உடனே தேவதூர் பணிவுடன் வந்திருக்காது. பிசாசு செங்கிங்களுக்கு அடித்து அவனை பிராணி சரித்திரமே படிச்சிக்க முடியாது. அதில் இல்லையா? ஆனால் தான் தானியேலுக்குள்ளே கிறிஸ்துவின் ஆய்வுச்சு. அதனால் தான் கிறிஸ்துவை உடையவன் பகைக்கிற உலகத்துக்கு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவான். ஏசு அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், தேவ குமாரனா உலாவினார். அதுதான் நமக்கு மாதிரி. உங்களை சபிக்கிறாங்க, உங்களை நிந்திக்கிறாங்க, உங்களை தூச்சிக்கிறாங்க, உங்களை பகைக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்களும் பகைக்கிறது, இது கிறிஸ்துவை உடையவன் கிடையாது. உலகத்தையே அன்பு கூறணும். கிறிஸ்துவின் அன்பு தேவ அன்பை வெளிப்பட அன்பு ஜீவனை பரிவத்தில் கொடுக்கிறது. அதனால் அன்பாவில் இப்படிப்பட்டவர்களுக்கு தேவ தூதர் பணிவிட இந்த உலகத்தில் இருக்கிறது. அப்போ அவர் வனாந்திரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்கள் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். இயேசுக்கு தேவ தூதர்கள் ஊழியம் செய்தார்கள். இப்போ ஒரு இயேசு அன்னைக்கு இருந்தாரு. நீ இயேசு கிறிஸ்து மூலமா ஞானஸ்தானம், பிதா குமார் பசுத்தாவின் ஞானஸ்தானம் எடுத்து நீ எங்கிருந்த குட்டி கிறிஸ்துகள் உலகமெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் ஜீவன் உள்ளவர்களாக இருக்கிறாங்கன்றதான் கேள்வி. இயேசு ஏற்றுக்கிற ஞானஸ்தானம் பாவத்துக்கு மரித்து தேவ நீதிக்கு இந்த கிறிஸ்துக்குட்பட்டவர்கள் ஆதாமின் சிந்தை உடையவர்களாக இருந்தாங்க. தேவதூதர் பணிவிட அவர்களுக்கு கிடைக்காது. கிறிஸ்து ஜீவன். இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். திருடவும் கொல்லவும் அடிக்கும் வரான் என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படும் வந்தேன். அப்போ ஜீவ மார்க்கத்தை, ஜீவ ரத்தத்தை புசித்து அந்த இயேசு ஜீவனை, பரிபூர்ண ஜீவனை தேவனுக்கும் தனக்கும் முழு உலகத்தை வெளிப்படுத்தினாதான் நீ கிறிஸ்துவுக்குள் வந்து விட்டாய். கிறிஸ்து ஒரு ஜீவன். அவர் ஒரு மத்தியஸ்தர். தேவனுக்கு தனக்கு ஒரு மத்தியஸ்தர், பிரதான கற்பனை. மாறவே மாட்டார். கண்டிப்பாக உனக்கு தேவதூதர் வந்துடுவான். அல்லேலூயா. அட்ரஸ் கேட்டுட்டு வந்துடுவாங்க. நீ எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி. இருக்க முடியுமா உன்னால? இயேசு ஏற்றுக்கொண்டவனே ஞானஸ்தானப்பட்டு அபிஷேகத்துக்கு ஊழியத்துக்கு வந்துட்டேன். ஊர் சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் சரி, அவர் சொன்ன தப்பு, இது ரைட்டு, இது தப்பு, நாடு சரியில்லை, ஊர் சரியில்லை, அரசியல்வாதிகள் சரி, இப்படி பேசிட்டு இருந்தா, கூழிக்காரன் பேசி வச்சுட்டு இருந்தாக்கா சுய நீதி அநீதி இருக்கிறனால ஊழியக்காரர்களே தேவதூர் பணிவிட ஊழியக்காரர்களுக்கே இல்லை. எங்கே பார்த்தாலும் பிரச்சனை, போராட்டம், பிரச்சனை பேஸ் பண்ண முடியல, பிசாசை ஜெயிக்க முடியல, வியாதியை ஜெயிக்க முடியல, சாபத்தை ஜெயிக்க முடியல, மரணத்தை தரித்திரத்தை ஜெயிக்க முடியவில்லை. ஊழியக்காரர் ஊழியத்துக்கு 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு, ஒரு அங்கே முன்னேற்றம் இல்லை. உலகத்தை மாதிரி சபிக்கிறது, பகைகள் பார்க்க, சத்துக்களை பார்க்குறது. கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் ஐயா. இயேசு அப்படித்தாங்க இருந்தார். அதனால தாங்க காட்டு மிருகங்கள் நோக்கி சஞ்சரிக்கும் போது தேவ தூதர்கள் இந்த இயேசுக்கு ஊழியம் செய்தார்களாம். அப்போ உங்களுக்கு தேவ தூதர் ஊழியம் சேவை. நீங்கள் கிராமத்தில் ஊழியம் செய்யலாம், இல்லை பட்டணத்தில் ஊழியம் செய்யலாம், இல்லை காட்டு வாசிகள் மத்தியில் ஊழியம் செய்யலாம். எங்கே ஊழியம் செய்தாலும் தேவ தூதர் உனக்கு பணிவிடை செய்ய வேண்டும். அதுக்கு நீ உனக்குள்ள ஜீவ மார்க்கத்தில் இருக்க வேண்டும். நன்மை தீமை அறியத்தக்க மார்க்கத்தில் மைண்ட் செட்டப் இருக்கக்கூடாது. நன்மை தீமை அறியத்தக்க கனி, அதில் உலகம் மாம்ச பிசாசு கண்டிச்சமாக ஜீவனத்தில் எல்லா பாவலிஸ்டும் ஆதி பாவம் நன்மார்க்க துன்மார்க்க எல்லையிலே மைண்ட் வச்சாக்கா தேவதூதருடைய அங்கே கட்டாயிடும். அது பரிசுத்தாவி உதவியும் கட்டாயிடும். அங்கே அசுத்தாவிகள் தான் உன்னை சூழ்ந்து கொள்ளும். அட்ரஸ் கேட்டுட்டு வந்துடும். அல்லேலூயா. அப்போது இயேசு வனாந்திரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்கள் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். தேவ தூதர்கள் ஊழியம் செய்ய வேண்டும். அதுக்கு நீ ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்க வேண்டும். அப்பாற்பட்ட மார்க்கத்தில் வரணும். நன்மை தீமறியத்தக்க மார்க்கத்தில் பிறந்த நீ இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டு பாவத்தின் சம்பளம் மரணம், ஞானஸ்தானம் பாவ மனுஷன் அடக்கம் பண்ணவிட்டு கிறிஸ்து ஜீவகுமாரன் இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு முழு உலகத்தை வெளிப்படுத்தும் போது தான் தேவ தூதனை உனக்கு ஊழியம் செய்வான். அல்லேலூயா. இயேசு வந்தார். இயேசு ஒரு ஜீவனாக இருந்தார். நன்மை தீமை அறியத்தக்கவர் கிடையாது. இயேசு ஆதாமினுடைய வித்தில் பிறக்கல, பரிசுத்த ஆவியாருடைய வித்து. யோவான் 5:24 ஏனெனில் பிதாவான தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியானவர் ஜீவனுடையவர். முழு உலகம் நன்மை தீமறியத்தக்க உலகம். இயேசு ஒரு ஜீவ விருட்சத்தின் கனி. அல்லேலூயா. ஜீவன்னா காட் கைண்ட் ஆஃப் லைஃப், தேவரகமான ஒரு வாழ்க்கை நிறைந்தது தான் இயேசு. அதனால் மனிதத்தன்மை, மேன் கைண்ட் ஆஃப் நியாயப்பிரமாணம், சுய நீதி, அநீதி எதுவும் ஏற்றுக்கும். மாம்சமானது எதுக்கும் உதவாதுங்க. அப்படி என்னத்தையும் பண்ணணும்?
பிரச்சனை பண்ணுற மனுஷனை இயேசு சரீரத்தை அவன் தலைமையில் கவி இயேசு சரீர தேவன் தன் உங்களுக்கு பிசாசை துரத்து. ஏன்னா அதை விட்டுட்டு அவன் தெரியல இவன் தெரியல இவர் இப்படியே கடிச்சு படிச்சு கொண்டிருக்கிறார்கள். விசுவாசிகள்ன்ற பேரில் ஊழியர்ன்ற பேர் வச்சுக்கிட்டு எல்லாருமே பிரச்சனை தாங்க. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்று போனவங்க தாங்க. திட்டனாக உலகம் இன்னைக்கெல்லாம் திட்டிகிட்டே இருக்கலாம். ஒரு லாபம் உனக்கு லாபம் இல்லை அவனுக்கு லாபம் இல்லை. ஏசு திட்டிகிட்டு இருந்தால் இன்னைக்கெல்லாம் திட்டிகிட்டே இருக்கலாம். ஏசு ஓடி ஓடி நல்ல மேய்ப்பத்தன ஆடுகளுக்கு ஜீவ சொல்கிற ஜீவ ரத்தத்தை கொடுத்து பிசாசின் பல்லமல் அகப்படி யாரும் விடுதலையாக்கிற ஓடித்தை செஞ்சார். இன்னைக்கு யாருங்க அப்படி செய்கிறாங்க? குறைகளை பேசுறதும் சுட்டி காட்டுறதும் அது தப்பு இது ரைட்டுன்னு பேச்சு தான் பரிகாரம் மட்டும் ஒருத்தனை இல்லைங்களே. இயேசு கிறிஸ்து இயேசு ரத்த தேவன் தன உலகத்துக்கு பிசாசு பல்லவாக்கிற விடுதலையாக்குறது யாரும் காணவே. அல்லேலூயா. இயேசு மத்திய மார்க் லூக்கா யோவான் எங்கு சுற்றி திரிந்தார். ஜனங்களுக்கு தேவதூதர் பணிவிட இல்லை. சாத்தானால் சோதிக்கொண்டு சாத்தான் ஆவியால் நிரப்பப்பட்டு வியாதியிலும் சாபத்திலும் கண்டியிலும் குசரோகிகளும் திமிர்வாதக்காரர்களும் தேகம் பிசாசு பிடித்தவர்களும் முடவர்களும் செவடர்களும் எங்கே பார்த்தாலும் தரித்திரர்களுமா இருக்கிறாங்க. அன்னைக்கும் இன்னைக்கும் அப்படி தான் இருக்காங்க. அன்னைக்கும் அப்படி தான் இருந்தாங்க. இயேசு போறார். அல்லேலூயா. நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்குறான். இந்த வேலையை விட்டுட்டாங்க எல்லாரும். ஜீவ சரணம் ஜீவ ரத்தத்தை அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு அவன் ஆதாம் முழு உலகத்தை பாதித்தவனுக்கு இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிஜீவன் கொடுத்தா பாவம் நிவர்த்தி ஆகும். அந்த ஜீவ சரணம் ஜீவ ரத்தத்தை ஜனங்களுக்கு கொடுத்துக்கிட்டே போறான். என் ஜனங்கள் ஆடுகள் காட்டு மிருகங்களுக்கு இரையாக இருக்கிறது. காட்டு மிருகம் பிசாசு ராஜ்யம் பாவத்தில் சாபத்தில் மரணத்தில் தரித்திரத்தில் இருக்கிறாங்க. இயேசு ஓடி 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 ஃபேவரட்டான வசனம். ஏனோ பிரசங்கம் வாங்க. இந்த வசனத்தை அதிகமாக பிரசங்கமே பண்ணியே கேட்கல. நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவ சர்ற ஜீவ ரத்தத்தையே கொடுத்து அவனை ஜீவ மார்க்கத்தில் கொண்டு வர இருப்பார். இயேசு போதித்த எல்லா போதனையும் ஜீவ போதனைங்க. அவருக்கு பேரே ஜீவ வார்த்தை. அவரே ஒரு ஜீவன். அவருடைய எல்லா டீச்சிங்கும் ஜீவ டீச்சிங். ஹல்லேலூயா. ஜீவ வார்த்தை தான் டீச்சிங். அதனால தான் அவருடைய போதனையை குறித்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இன்னைக்கு கூட ஜீவ மார்க்கத்தை நீங்கள் பேசி பாருங்க. உன் போதனை கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுவார்கள். ஏன்னா அவர் அப்பாற்பட்ட காரியத்தை பேசுகிறாரு. இயேசு தேவி நீதி இயேசுவே உடித்தீரும் ஜீவனமாக இருக்கிறார். அங்கே மரணத்தின் ஒரு துளி குடிக்கல, பாவத்தின் ஒரு துளி குடிக்கிறார். பாவம் மன்னிப்பில் தொடங்கி உழித்ததில் முடியுது. தேவ நீதியில் தொடங்கி உழித்ததில் முடியுது. மனுஷன் பாவத்தின் சம்பளம் மரணத்தை கிடக்கிறான். அதுக்கு பரிகாரத்தை தான் பிரசங்கம் பண்ணார், போதித்தார். பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு பரிகாரம் அவர் உழித்ததிலும் ஜீவ வார்த்தையும் தான் பேசுகிறார். தேவ நீதியில் உழித்ததில் பேசுகிறார். மனுஷன் பாவத்தின் சம்பளம் மரணத்தை கிடக்கிறான். அதுக்கு பரிகாரத்தை தான் அவன் பேர் சொல்லி தேவன் தன் உலகத்துக்கு கொடுக்குறார். அசுத்தாவில் ஓடுது. தேவதூதர் பணிவிடை செய்கிறாங்க. திமிர்வாதக்காரர் எழுந்து நடந்தான். தேவன் பிசாசு விடுதலையாக்கப்பட்டான். திரளான வியாதிஸ்தர்கள் சுஸ்தமானார்கள். அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள். அல்லேலூயா. ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போது அசுத்தாவிகள் ஓடுது. பரிசுத்தாவி மேலே தேவதூதர் அங்கே பணிவிடை செய்கிறான். அல்லேலூயா. இயேசு இப்படித்தாங்க ஊழி செய்தார். அதனால் அன்பாவிலே ஜீவ மார்க்கங்களை கற்றுக்கொள்ளுங்கள். காலம் கடைசி காலமாக இருக்குது. கடைசி காலத்தில் புது புது கொள்ளை நோய்கள் வருகிறது, வியாதிகள் வருகிறது, மரணங்கள் வருகிறது, தரித்திரங்கள் வருகிறது. பிசாசு தனக்கு கொஞ்ச காலம் இருக்குது என்று சொல்லி ஆக்ரோஷமாக இறங்கியிருக்கான். எப்படி இறங்க போகிறான்? நன்மை தீமை அது ரெண்டு விட்டால் அவனுக்கு வேறு தெரியாது. அதையே என்று வேறு எதுவும் செய்ய முடியாது அவனால். அதாவது அந்த ரெண்டு வட்டத்தில் தான் பாவங்களும் சாபங்களும் ஆக்கிரமங்களும் வியாதிகளும் மரணங்களும் கொலைகளும் வெறிகளும் அதே வச்சுட்டா ஓட்டிகிட்டு இருக்கிறான். ஆதாம் ஏவாள் காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும். இயேசு ஒரு ஜீவ விருட்சத்தின் கனி. ஆமாம், எங்கிட்ட ஜீவன் இருக்குது. பிசாசு இயேசும் சரீரம், இயேசு ரத்னம் ஜீவ வார்த்தை இருக்குது. அந்த இயேசு கிறிஸ்துவில் அவனோட வாக்குத்தத்தம் தான் இருக்குது. இயேசுவை படி இயேசுவை சத்து, இயேசுவை ஜீவன். அந்த இயேசுவில் தேவி நீதிட்டு வாக்குத்தத்தெல்லாம் இயேசு ஜீவ வாக்குத்தத்தங்கள். ஆதி அமல் வெளி எல்லா ஜீவ வாக்குத்தத்தங்கள். மனுஷன் பாவத்தின் சம்பளம் ஆதி அமல் வெளிப்பது எல்லா பாவத்தின் சம்பளம் மரணம். அதுக்கு பரிகாரம் இயேசு சொன்ன நானே முடித்தீரும் ஜீவனமாக இருக்கிறேன். அப்போ ஆதாமு பாவத்தின் சம்பளம் மரணம் தான் ஆதாமு. இயேசு தேவி நீதியின் சம்பளம் உயிர்த்தேதல். இயேசு சொன்னார், இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தம். என்ன தேவி நீதி? அல்லேலூயா. மனுஷனுக்குள்ளே ஒரு நீதி கிடையாது, சுய நீதி கிடையாது. இயேசு தேவி நீதி. அந்த தேவி நீதி என்ன பண்ணுதுன்னா ஜீவ சொல்ற ஜீவரத்தையே தேவனுக்கு தனக்கு கொடுத்து என் பேர் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கு. வாய்நாளெல்லாம் யாரை பார்த்தாலும் எவரை பார்த்தாலும் குசல விசாரிக்கிறது இல்லை. அவனுக்கு எடுத்து பேசுறது கிடையாது. அவன் பாவத்தில் வந்துட்டான், அவன் அப்படித்தான் இருப்பான். அவனை போய் குசல விசாரிச்சு அவனை திட்டி அவனை சபிச்சு ஊழியமே அட்டுழியமாக தான் போகுது எல்லா இடத்துல. அல்லேலூயா. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிழ்விட்டு போயிட்டாருங்க. எவ்வளோ பெரிய ஆளானா கொண்டுவாங்க. எல்லாம் ஆதாம் வழியா தாயின் வயிற்றில் பிறந்தவந்தாங்க. அவனுக்கு பரிகாரம் வேணுங்க. என்ன பரிகாரம்? ஜீவ சொல்ற ஜீவ ரத்தங்க. அவன் பேரை சொல்லி தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு கொடுத்துருந்தா அசுத்தாவி பசுத்தாவி தேவதூர் அவனுக்கு படிவிடை செய்து அவனுக்கு விடுதலை ஆகல. இயேசு இப்படி தான் ஊழி செய்தார். அல்லேலூயா.
இந்த ஊழியத்தை செய்து அவன் அழைச்சிருக்கிறார். இந்த கடைசி காலத்தில், கடைசி கால எழுப்புதலில் நீங்கள் பங்கு பெற என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்க. இளம் ஊழியர்களே, அப்போஸ்தலர்களே, தீர்க்கதரிசிகளே, சுவிசேஷர்களே, போதகர்களே, மேய்ப்பர்களே, கடைசி கால எழுப்புதலில் பங்கு பெற என்னுடைய எல்லா செய்திகளையும் நீங்கள் கேட்டு ஆகணும். ஃபேஸ்புக்கில் போயிட்டு துளசிராமன் தாமசன் சர்ச், யூடியூப்பில் போய் துளசிராமன் தாமசன் சர்ச் பண்ணுங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க, அது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்கள், உறவு, பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. ஜனங்க படுற அவசரம் கொஞ்சம் நஞ்சு இல்லைங்க. சத்தியத்தை சரியாக பேசுங்க. ஜீவ மார்க்கத்தை போதிங்க. உலகம் பொல்லாங்களுக்கு இருக்குது, பயங்கரமான உலகமாக இருக்குது. சாபங்களும் பாபங்களும் மரணங்களும் திகிலுமா இருக்கிறோம். கோடி கோடியாக பணம் வச்சு கூட திகில் அடிஞ்சு கிடக்கிறான். அல்லேலூயா. எங்கே ஆபத்து வரும், எங்கே கொள்ளை நோய் வரும், எந்த பஞ்சம் வரும், எந்த விபத்து வரும், எந்த கொலைபாதகம் வரும், எல்லாம் வரும். இயேசு உனக்குள்ள இருந்தால் எல்லாத்தையும் ஜெயிக்கலாம். பாவத்தின் சம்பளம் மரணத்தையே ஜெயிக்கலாயா. இயேசு தேவி நீதியின் சம்பளம் உழித்ததில் எனக்குள்ளே இருக்கிறார். ஜீவசர், அவர் அப்பத்தையும் திராட்சையத்தையும் மானம் பண்ணிக்கிறேன். இயேசு தான் சரீரம் ஜீவசர், அவர் ரத்தம் ஜீவ ரத்தம். அதை நான் புஷித்து இருக்கிறேன். திருவிருது ஆராதனை இல்லை. அந்த ஜீவ ஜீவரத்தத்தை பிதாவாகி தேவன் ராத்திரி போல ஒவ்வொரு நாள் 24 வாரத்தையும் கண்டினியூஷாக கூட வாய்நாளெல்லாம் இயேசுங்க 40 நாள் இருந்தாராம். அவர் வனாந்திரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதி 40 நாள் என்ன பண்ணாரு? சாத்தானா எப்படி சோதிப்பான்? நன்மை தீமை அறியத்தக்க அந்த 2 வட்டத்தில் தான் சோதனையை கொண்டு வருவான். அதில் கண்களிச்சமா ஜீவனத்தின் பெருமை இந்த சோதனை தான் கொண்டு வருவான். இவர் நீ எத்தனை சோதனைலாம் கொண்டு வா, நான் ஜீவன்லேயே இருக்க போறேன்ற. நீயும் ஜீவ மார்க்கத்தில் தேவி நீதிட்டு உயிர்த்ததிலே இரு. அதை தேவன் தனக்கு முழுவதும் வாயினெல்லாம் வெளிப்படுத்து. ஏசா தான் செஞ்சுதார். மத்திய மார்க்கு முழுதும் நீ என்னமும் சோதனை பண்ணுறா, நீ பிசாசு, நீயாவே இரு, நானாவே இருக்கிறார். அப்போ இயேசு ஏற்று ஞானஸ்தானம் பெற்ற இயேசுக்குள்ளேயே இருக்கணும். அந்த இயேசு சரி சபிக்கிறாலும் சரி, திண்டிச்சாலும் சரி, தூசிச்சாலும் சரி, பகைச்சாலும் உன்னை எதிர்த்து வந்தாலும் சரி, கொல்லுவேன் வெல்லுவேன் வந்தாலும் சரி, இயேசு ஜீவன் பரிவிஜயம் கொடுக்குறேன் கோலியாத்தேன்னு சொல்லணும். கோலியாத்து கொல்லுவேன் வெல்லுவேன் வரான். தாவீது நீயோ நிந்தி கத்தோட நாமத்தையே கொடுக்குறான்றான். இயேசு நாமம் ஜெயிச்சா, பிசாசு நாமம் ஜெயிச்சா. கோலியாத்தின் தலை உருளப்பட்டது. அவன் பிசாசு நாமத்தில் வரான் கோலியாத்து. இவன் இயேசு நாமத்தை போறான் தாவீது. இயேசு நாமத்தையே காட்டணும். கோலியாத்து வீழ்ந்து கிடப்பான் பாதப்படியில். அல்லேலூயா. அதனால் அன்பாவில் இங்கே பாரு, அவர் வனாந்திரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு. இந்த உலகம் ஒரு வனாந்திரம் பிடிச்ச உலகம். வனாந்திரம்னா வனாந்திரத்தில் சாபம் இருக்கும், வறட்சி இருக்கும், தண்ணி இருக்கா, வியாதி இருக்கும், வறுமை இருக்கும், தரித்திரம் இருக்கும், அவமானம், வெக்கம், குறைவுகள், பலவிதமான குறைவுகள் நிறைந்த உலகம். எங்கே பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல், வியாதி பிடிச்ச இடம் உலகம். கிருமிகள் நிறைந்து கிடக்குது. கொள்ளை நோய் கிருமிகள் அதிகமாக பரவுது இந்த காலத்தில். எங்கே பார்த்தாலும் மருத்துவமனைகள், 1000 லட்சக்கணக்கான தேசத்தில் இருக்குது. ஏன் வியாதி வச்சு இதெல்லாம் தப்பிக்கணுனாக்கா நீ ஜீவ மார்க்கத்துக்குள்ளே வரணும். அல்லேலூயா. இயேசு கொள்ளை நோய் பிடித்த இந்த உலகத்தில், சாபம் பிடித்த உலகம், தரித்திரம் பிடித்த பிசாசு இந்த உலகத்தில் இயேசு ஒரு ஜீவனாய் உலாவினார். இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். அதை நீங்கள் ஜீவன தேவடைய ஆலயமாக இருக்கிறீ என்றார் பவுல். சொல்ல கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்றார் பவுல் தான் சொல்ல. நான் பாவிகளும் பிரதான பாவியான அந்த பவுல் கொலகாரனா தான். இயேசு சந்தித்து ரட்சித்து ஞானஸ்தானம் இன்னைக்கு பவுல் சொல்ல, இனி நானே இல்லைப்பா, அந்த பழைய மனுஷன் இல்லை, கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்றாரு. எப்படி மாற்றான் பார் பவுல், செயின்ட் பவுலா மாற்றுறாரு. அந்த கிறிஸ்துவ தான் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறார். பிசாசு வல்லவர்களாகப்படியாக பெரிய திருச்சபை திரளான சபைகளை ஸ்தாபிக்கிறாரு. ரகசியம் இல்லைங்க, எல்லாமே வெளிப்படையாக இருக்குதுங்க. அல்லேலூயா. ஆனால் கிறிஸ்துவை வெளிப்படுத்துங்க. அப்போது அவர் வனாந்திரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு. நீங்கள் சோதிக்கப்பட்டீங்களா? ஊருக்கு பிரசவம் கிடையாது. உங்கள் தனி ஒவ்வொரு நாள் இன்றைக்கே சோதனை. பாவம் ஒரு சோதனை, மரணம் ஒரு சோதனை, தரித்திரம் ஒரு சோதனை, வியாதி ஒரு சோதனை. சோதிக்கப்படும்போது என்ன பண்ணணுன்னாக்கா, ஜீவரத்தத்தை கொடுங்க, கைவிட்ட பிதா கொடுங்க, காட்டுக்கு முழு உலகம் கொடுங்க. இப்பயே சோதனையிலே தான் இருக்கிறீங்க. பலவிதமான இன்னல் இருக்கா இல்லையா? பயங்கர சோதனை, வியாதி சோதனை, மரண சோதனை, தரித்திர சோதனை, இப்பவே சோதனை தான். இப்போ என்ன செய்வது? சோதனையை ஜெயிக்கணுமா இல்லையா? இயேசு எப்படி செய்தார்? கல்வாரி சில்ல உனக்கு எனக்கு ஒரு மாதிரி காட்டார். பிதாவாகிய தேவன் இயேசுவை கைவிட்டு விட்டார். எது கைவிட்ட? உனக்கு எனக்கு மாதிரி காட்டுது. நம்ம பிதாவாகிய தேவன் ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் தேவனுடைய கட்ட வார்த்தையை மீறினாங்க. நன்மை தீமறியத்துக்கு கணிஷாகவே சேர்த்தாங்க. இயேசு கல்வாரி சில்ல பிதாவாகிய தேவனை கைவிட்டார். இவர் அவரை கைவிட்டார். ஒரு மாடு பாவத்தின் சம்பளம் மாறின சோதனை வந்துச்சு. இப்போ வியாதி, சிரசில் முள்முடி வைக்கிறாங்க, கரங்கால் ஆண்டி அடிக்கிறாங்க, எல்லோரும் ஈட்டியால் குத்துறாங்க, ஈட்டியால் சபிக்கிறாங்க, நிறுத்திக்கிறாங்க. அவனுடைய சிலுவையில் ஒரே சோதனை, பலவிதமான சோதனை. சிலுவையில் இயேசு வருது, தலைமையில் கை வச்சு கவலைப்படலைங்க. உங்களை மாதிரி என்ன மாதிரி என்னத்தான் செஞ்சார் இயேசு? அவ்வளோ பெரிய சோதனை. உலகத்தின் பாவம், உலகத்தின் சாபம், உலகத்தின் மரணம், உலகத்தின் தரித்திரம் எல்லாம்
இயேசு பயப்படவில்லை. ஜீவ சர்றன் ஜீவ ரத்தம். அல்லேலூயா. பிதாவே கைவிட்ட பிதாவை பார்த்து பிதாவே உங்களுக்கு ஆவியத்தை ஜீவனை கொடுக்குறாரு. அங்கே பிதா அது ஒன்று அல்ல தட்ட முடியாது. ஈட்டியால் கொடுத்தாரு ஜீவ சர்ற ஜீவன். உலகம் ஒன்றும் செய்ய முடியாது. முழு உலகம் ஜீவ சர்ற ஜீவனத்தை கொடுத்துட்டாரு. இமை போய் தான் பிதாவாகி தேவன் கை ஆனாலும் நித்திய கிருபியோடு இறங்குறாரு பாருங்க. அல்லேலூயா. புல் அரிக்குதுங்க இயேசு நினைச்சா அவன் தண்ணி புருட்டார். இயேசுவை போல நம்ம மாறணும். வீர தீரன். அல்லேலூயா. உலகத்தை கண்டு அஞ்சாதவன், பாவத்தை கண்டு அஞ்ச மரணத்தையே கண்டு அஞ்சாதவன், மரணமே கொடுக்குறான் பாவத்தின் சம்பளம் மாதிரி. ஏன்னா ஜீவனையே கொடுறாரு. மரணம் ஷூக்கே கிரேக்க பாஷையில் இயேசு மரணத்தை ஜெயிக்க ஜோயை கொடுத்தாரு. ஜீவனை கொடுத்தார். ஜீவனை விட்டான்ற வார்த்தைக்கு அவனிங்க ஜீவனுக்கு அர்த்தம் தெரியல நிறைய பேருக்கு. மரணத்தை வெல்லணும். ஆதாமின் பாவத்தின் சம்பளம் மரணம். அதுக்கு பேர் கிரேக்க ஷூக்கே. ஷூக்கே மரணத்தை ஜெயிக்க இயேசு ஜோயே ஜீவனை கொடுக்குறாரு. அந்த ஜோயே ஜீவன் ஒன்று கொடுத்துருக்காரு. சிலுவையில் ஜீவ ரத்தம் ஜீவ சரீரம் அதை கொடுத்தா பாவத்தின் சம்பளம் மரணத்தையே வெட்டாரு. அதான் கிறிஸ்துவ மார்க்கம் ஒரு ஜீவ மார்க்கம். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஜோயே ஜீவன் வேதாகம சக்திகளை கேளுங்க. யூடியூப்பில் போய் துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒவ்வொரு தினந்தோறும் கூட விலையேற்பட்ட செய்திகள் ஏராளமான செய்திகள் கொடுத்துருக்கிறேன். பாவத்தை வெல்லணுமா? சுய முயற்சியில் வெல்ல முடியாது. தேவி நீதிட்டு உடித்ததில் உன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்து வாய்நாளெல்லாம் கொடுக்கணுங்க. உன் பாவம், நீ ஆதாமின் மகன். அப்பா சாபம் பிள்ளைக்கு அப்படியே பழிக்குது 100 என்னையோ சாப்பிட்டான் ஆதாமியா. உனக்கு தாய் எனக்கு 800 கோடி பேருக்கு ஆதி தாய் ஆதி நன்மத்தி இன்னைக்கும் வசவசன் நன்மத்தியும் அறியத்தக்க உலக நன்மையும் தீமை நன்மார்க்கம் துன்மார்க்கம் எல்லா மதமும் சன்மார்க்கங்களையும் போதிக்கிறது. தீமைன ரவுடிஷ துன்மார்க்கங்கள் இதுதாங்க உலகம். அதுக்கு பரிகாரம் சொன்னார் இயேசுவே ஜீவன். அல்லேலூயா. இயேசு சரி இயேசு ரத்த இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்துவம் அது தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு மத்தியசமாக வாய்நாளெல்லாம் கொடுக்கணும். நீ சாத்தானால் என்னதான் சோதிக்கப்பட்டால் நீ ஜீவனுக்குள்ளே இருக்கணும். கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம், நீதிமானவர்கள் ஓடி சுகமாயிருப்பான். அல்லேலூயா. அப்போ அவர் வனாந்தரத்தில் 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்து கொண்டுதான் தேவ தூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தாங்க. தேவ தூதர்கள் உனக்கு பணிவிடை செய்யணும். ஜீவ சர்ற ஜீவரத்தம் நன்மை தீமை அறியத்தக்க மார்க்கத்திலே இருக்கக்கூடாது. சுய நீதி அநீதியிலே இருக்கக்கூடாது. கட்டப் பாவத்தின் சம்பளம் மரணம். தேவி நீதி சம்பளம் உயிர்த்தல் இயேசு அதுக்கு ஞானசானம். ஞானசானம் பாவத்தின் சம்பளம் மரணம் பட்ஜெட் ஞானசானம் கண்டி அடங்கு கிறிஸ்துக்குள் மறுபடி வந்து அந்த தேவ நீதி உயிர்த்ததிலையும் பிதாவாகிய தேவனுக்கு ஆதாமுக்கு வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்தும் போது தேவ தூதர்கள் உனக்கு உதவி செய்ய வேண்டும். அப்படியெல்லாம் கிடையாது. செய்தே தரணும். பிசாசு துரத்தியே ஆகணும். ஆசீர்வாதம் சுகம் பெற ஜீவன் உனக்கு வந்தே தேரணும். அல்லேலூயா. இது பாருங்க, அதாவது இது எப்போ நம்ம மார்க் 1ஆம் அதிகாரம் 9வது அந்த நாட்டிலே இயேசு கலிலேயாவில் நாசரேத்திலிருந்து வந்து யோர்தான் நதியிலே யோவானால் ஞானஸ்தானம் பெற்றார். ஞானஸ்தானம் அவரே பெறாரு. மாதிரின்னா எல்லாத்துக்கும் மாதிரி காட்டணும். ஆமாம். பாவத்தின் சம்பளம் மரணத்தை எடுத்து தேவ நீச்சம் கொடுத்து தேவதற்கு முழு உலகத்தை கொடுத்து இதெல்லாம் மாதிரி இதெல்லாம் செய்து உலகத்தை பாவத்தை பாதம் தெரிஞ்சு பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேர்ந்துக்கிறார். அப்போது அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டது. ஆவியான புறாவை போல் தம்மையில் இறங்குகிறதை காணலாம். பாவத்தின் சம்பளம் நீ ஞானஸ்தானியத்தா பாவத்துக்கு மச்சிட்ட தேவ நீதிக்கு பேசுற உனக்கு வானம் திறக்கப்பட்டு தேவாயு மேல் ஊற்றப்படணும். ஞானசான தண்ணியில் மூழ்கி டப்புன்னு ஏந்துடுறாங்க. ஆனால் பாவம் சாவில் மரணம் சா எதுவும் சாவணும் சுய நீதியில் தான் இருக்கேன். அது சரியான ஞானசானி எல்லாம் போய் தண்ணியில் மூழ்கி ஏந்துக்கலாம். அதனுடைய அர்த்தம் என்னன்னா பாவத்துக்கு மறித்து விட்டேன் அடக்க முடியும் தேவ நீதிக்கு பிழைத்தேன் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறந்துட்டேன். அந்த கிறிஸ்து ஜீவனுடையவரா ஜீவ மார்க்கத்துக்குள் வந்து இயேசு சரி இயேசு சத்தத்துக்குள் வந்து இயேசு சாப்பிட வாக்கு தத்துக்களை ஞானஸ்தானம் எடுத்த நாள்லேருந்து அதை பிதா குமார் பசுத்த ஆதாம் வாய்னெல்லாம் வெளிப்படுத்துது. இந்நேரம் பசுத்தாய் வந்திருந்தா இந்நேரம் எங்கேயோ முன்னேறிக்கணும். கிறிஸ்துவ சமுதாயம்லாம் கட்சியில் நன்மார்க்கம் சுய நீதியும் அநீதியும் சபைக்குள்ள பகைக்குள்ள சபை உலகம் மாம்ச சித்தியாக இருக்குது. சபைகளெல்லாம் ஊழியர்கள்லாம் விசுவாசிகள்லாம். ஆனால் சபைகளுக்குள்ளே எழுப்புதல் இல்லை, வெற்றி இல்லை, ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் சுகம் பெற சபைகளுக்குள்ளே அசுத்தாவி போராட்டங்கள் பொறாமைகள் எரிச்சல்கள் சுயநீதி அநீதிகள் கடிச்சு பச்சித்து கொடுக்கிறார்கள். அதான் போல் சொல்கிறார் மாம்சம் ஆவி மாம்சத்துக்கு வெளியரங்கமாக இருக்கின்றன்னு சொல்ல ஆவியின் சிந்தியோ அன்பு சமாதானம் சந்தோஷம் நீதி விசுவாசம் சாந்தம் நற்குணம் இச்சை அடக்கம் சொல்லப்படுது. ஆவி தேவன் ஆவியாக இருக்கிறார். அந்த ஆவிக்குள்ளே இயேசு சாமியோட வாக்குத்தத்தில் ஜீவரத்தம் தேவ நீதி உயிர்த்ததில் பாவம் மன்னிப்பு ரட்சிப்பு நித்திய ஜீவன் பரலோக ராஜ்யமே இருக்குது. மாம்சத்துக்குள்ள பாதாள ராஜ்யம் பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் தேவதூதர் உதவி வரமாட்டேங்குது, அற்புதம் நடக்க மாட்டேங்குது. இந்த பிரசங்கம் முதலாவது எனக்கு அல்லேலூயா சோசியல் மீடியா மூலமாக அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆனால் அன்பாளர்களே இந்த செய்தியை கேளுங்க.
கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். உடனே ஆவியானவர் வானது ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. ஆவியான புறாவை போல் தம்மேல் இறங்குறதை கண்டார். பாவத்துக்கு மரித்து தேவ நீதிக்கு பழித்தா ஆவியானவர் மேல் இறங்கணுமா இல்லையா? ஆவியானவர் வந்தால் தேவதூதன் பணிவிட இறங்கணுமா இல்லையா? தான் இங்கே ஆவியானவர் இறங்கிட்டாருங்க. அடுத்துதான் அவர் வனாந்திரத்தில் 40 நாள் இருந்து சோதிக்கப்பட்டார். ஞானஸ்தானம் எடுத்துமே நேராக வனாந்திரத்துக்கு தான் போறார். நம்ம ஞானஸ்தானம் நேராக பரலோகத்துக்கு போயிருது கிடையாது. வனாந்திரமான உலகத்துக்கு தான், நம்ம குடும்பத்தில் நம்ம சமுதாயத்தில் தான் வரோம். வந்தாக்கா சாத்தான் ரெடியாக இருக்கிறான் சோதிக்கிறதுக்கு. ஞானஸ்தானம் எடுத்துட்டியா, பாவத்துக்கு மறித்து தேவநீதிக்கு பேசிட்டியா, இங்கே வந்ததுமே சோதனை. குடும்பத்திலே சோதனை, வேலை ஸ்தலத்தில் சோதனை, எல்லாம் எதிர்க்கிறவங்க சபிக்கிறவங்க நிந்திக்கிறவங்க அவங்க தான் காட்டு மிருகங்கள். நீ என்ன பண்ணுற? ஞானஸ்தானத்தில் அபிஷேகத்தையும் பற்றி விட்டு எதிர்க்கிறவங்க நீ எதிர்த்துற, பகைக்கிறவங்க பகைச்சிடுற, சபிக்கிறவங்க சபிச்சிடுற. ஏன்னா கிறிஸ்துவ காட்டில் இயேசு ரத்தத்தை தேவந்தனுக்கு மத்திய பிசாசு போய் அற்புதம் வெற்றியும் பெற்றிருப்பாய், உலகத்தை ஜெயிச்சிருப்பாய். ஆனால் நீ ஞானஸ்தானம் எடுத்ததோடு சரி, இங்கே வந்தால் சாத்தான் சோதனை, வியாதி, வறுமை, தரித்திரம், போராட்டம்லாம் வந்துட்டு இயேசு ரத்தம் தேவந்தனுக்கு முழு மத்தியஸ்தமாக கொடுக்கல. அதனால் ஞானஸ்தானம் ஒரு வேலைக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லாத போயிடுச்சு. அப்போ என்னத்தையா செய்யணும்? இயேசு சரீரம் இயேசு ரத்தத்தை தீவிரமாக கொடு, ராத்திரி பகலும் கொடு, இப்போவே கொடு. அல்லேலூயா. நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டவன் பிறந்திலிருந்து கட்சியில் தேவன் தர, அது நெகட்டிவ் மத்தியஸ்தம். தேவனுக்கு தனக்குள்ள காட்டி 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 அப்படியே வேகமாக ஓட்டி கட்சியில் பாதாளத்து போய் வீந்துடுறான். நீ இயேசு சரி தேவ நீதி உயிர்த்ததில் தேவன் தனக்கு உள்ளது மாம்சமாக வாய்நாளெல்லாம் காட்டணுமா இல்லையா? அதுதான் இல்லை. அல்லேலூயா. டெய்லியும் காட்டணுங்க, ஒவ்வொரு நாளும் காட்டணுங்க, நிமிஷத்தோறும் வராங்க பாருங்க. உடனே ஆவியானவர் அவரை வனாந்திரத்துக்கு போகும்படி ஏவினார். ஆமாம், இயேசு ஞானஸ்தானம் விட்டு ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டு தேவாய் ஊற்றப்பட்டதுமே உடனே ஆவியானவர் என்ன பண்ணார்? அவரை வனாந்திரத்துக்கு போகும்படி ஏவினார். எதுக்கு போகணும் வனாந்திரத்துக்கு? பிசாசை துரத்துக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. நீ ஞானஸ்தானம் எடுத்து நேராக பரலோகத்துக்கு போயிட்டு இருக்கிற வனாந்திரம் உலகத்துக்கு போனோம். போய் நல்ல மேய்ப்பன் நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். ஜீவரத்தத்தை தேவன் தர உலகத்துக்கு கொடுக்கணும், குடும்பத்தார் கூட, இனத்தார், தேசத்தார் கொடுக்கணும், பிசாசுகளை துரத்தணும். அவருக்கு வனாந்திரத்துக்கு போகும்படி ஏவினார். அவர் வனாந்திரத்தில் 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்படுறாரு. 40 நாள்னா ஒரு பூரணத்தை குறிக்குது. 40 நாள்னா 40 வருஷம்னா 400 வருஷம்னா சாத்தானா தான் இருப்பான். இவர் இயேசுவா தான் இருப்பார். நீ இயேசு கிறிஸ்துக்குள்ளே தேவ நீட்டு தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு கொடுத்தாக்கா உன்னை ஜெயிக்க எந்த சாத்தானாலும் முடியாது. பாவமோ சாவமோ மரணமோ தைத்திரமோ வியாதியோ எதையும் உன்னை ஜெயிக்க முடியாது. நீ இயேசு கிறிஸ்துக்குள்ளே தான். இயேசு தேவன் தனக்கு முழு சபிக்கிறவன், நிந்திக்கிறவன், தூசிக்கிறவன், பகைக்கிறவன் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைட்டு போனார். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பிசாசு மனுஷன் இணைஞ்சு தான் உனக்கு விரோதமாக வரான். பகையும் கசப்பும் உலகம் மாம்சம் பிசாசை தூக்கிட்டு நீ கோதாவில் இறங்கிட்டா 2 பேர் ஆக வேண்டியதுதான். நீ இயேசுவை காட்ட வேண்டும். இயேசு சட்டத்துக்கு இயேசு ரத்தத்தை காட்ட, இயேசு அப்படித்தான் காட்டினார். மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் எங்கு சுற்றி திரிந்தார். இயேசு வந்தார். அவர் கிறிஸ்து வந்தார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறார். போகிற இடத்துலலாம் பிசாசு ஓடுது, வியாதிகள் தொடுக்குது, பசுத்தாவி இறங்குது, அற்புதம் நடக்கிறது. கடைசி கால ஊழியர்களே, கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். அந்த கிறிஸ்து ஒரு ஜீவனாக இருக்கிறார். தேவநீதி உயிர்த்தெழுமா இருக்கிறார். பரலோக ராஜ்யமாக இருக்கிறார். மனுஷன் பாதாள ராஜ்யம், நன்மை தீமை அறியத்தக்கவனாக இருக்கிறான். அதை தான் சுமந்து தேவன் தனக்கு எங்கே பார்த்தாலும் பிரச்சனை, அசுத்தாவிலும் வியாதியின் வல்லமையில் அகப்பட்டு கிடக்கிறார்கள். ஊழியத்தை செய்ய வாருங்கள். ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். ஆதாமுக்குள் பிறந்தவனை கிறிஸ்துக்குள் கொண்டு வாருங்கள். அசுத்தாவியோடு பசுத்தாவி மேலே இறங்கிடும். இயேசு நன்மை தீமை அறியத்தக்க எல்லா மனுஷனுக்கு பிசாசு வல்லமையில் நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்கு ஜீவர் அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு தான் ஆதாமுக்கு கிறிஸ்துக்குள் கொண்டு வராரு. உடனே அசுத்தாய் பசுத்தாய் இறங்கிது. லேகோன் பிசாசு ஓடித்து பசுத்தாவி மேலே இறங்கிது. என்ன பண்ணுறாரு? அவனுக்கு தன்னையே கொடுக்குறார். அவர் ஒரு ஜீவரத்தம். அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கணும். அவன் பாவம் தேவனை உலகத்தை பாதித்தவனி ஜீவரத்தை இயேசு சாப்பிட வாக்குத்தத்தை கொடுக்கும்போது அசுத்தாவிகள் ஓடுகிறது. பசுத்தாவி அவன் மேலே இருந்து தேவதூரன் பணிவிடை செய்கிறாங்க. அவன் ஹீலிங் ஆயிடுறான். அப்புறம் சொல்கிறாரு, இனி பாவம் செய்யாது. அப்போ என்னதான் நீ கிறிஸ்துக்குள்ளே வாய்நாளெல்லாம் சொல்லிட்டு போயிடுறாரு. அல்லேலூயா. அதனால் அன்பாலே இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்வோம். அப்போது அவர் வனாந்திரத்தில் 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்கள் நடுவிலே சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவ தூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார்கள். அதாவது மத்தேயு லூக்காலெல்லாம் அது என்ன சோதனை? 3 சோதனை சொல்கிறாங்க. என்ன சோதனை இருக்கட்டுங்க, 3 சோதனையோ 30 சோதனையோ நன்மை தீமை அறியத்தக்க காரியங்களை கொண்டு வராங்களான்னு பாருங்க. அதை தவிர வேற திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வரானே என்று வேறொன்றுக்கும் வரான். அந்த நன்மார்க்கு துன்மார்க்கத்தில் உன்னை வைக்கணும்.
கண்ணில் வச்சோமா ஜீவனத்தின் பெருமையில் வைக்கணும். அதுதான், அதுக்கு தான் வேற எதுவும் வர்றது கிடையாது. நீ அதை விட்டுட்டு நீ இயேசு தேவனின்னு உயிர்த்ததுக்குள்ளே நீ இருக்கணும். அதான் பரிசுத்த ஆவி விரும்புகிறார். உன்னை ஒன்றுமே பண்ண முடியாது. 1000 10,000 பேர் வந்தாலும் ஒன்று ஒன்று முடியாது. தாவி சொல்கிறான், உன் பக்கத்தில் 1000 பேர், உன் பக்கத்தில் 16,000 பேர் இருந்தாலும் அது உன்னை அணுகாது. அவர் எனக்கு விரோதமாய் பொல்லாத தீவினை எத்தனை ஒன்றும் வாய்க்கலையான் தாவீதுக்கு விரோதமா. அவன் கிறிஸ்துக்குள்ளே இருக்கான். கர்த்தருடைய காலத்திலும் சோத்திரியா துதி எப்போதும் வாயில் இருக்குமா. எத்தனை சவுலியம்னாலும் சரி, எத்தனை கோலியாத்து வந்தாலும் சரி, தாவீதை ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா அவன் கிறிஸ்துவை அடைக்கலமாக கொண்டு இருக்கிறான். கிறிஸ்துவை தேவன் தன் முழு கர்த்தருடைய நாமத்தினால தான் போகிறான் கோலி. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். அவர் ஜீவனாக இருக்கிறார். தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு வாழ்நாளெல்லாம் வெளிப்படுத்தணுங்க. இயேசு சரீரம், இயேசு ரத்தம், அவர் சரீரம் ஜீவ சரீரம், ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸ், ஜீவ கிட்னி, ஜீவ கண்ணு, ஜீவ ஆதி, எல்லா ஜீவ சரீரம், ஜீவரத். இயேசு சாப்பிடவாக பிதாவாகி தேவன் ஆதம் முழுவதும் எல்லா வியாதிப்பட்டும் அவர் தயவுகளால் குணமானீர்கள். அவர் தேவ ஐஸ்வர்யமாக இருக்கிறார். தேவடைய ஐஸ்வர்யத்தை தேவன் தனக்கு ஆதம் முழுவதை தரித்திட்டு ஓய்ஞ்சு விடும். அவர் வாக்குத்தத்தை ஆசுவார். தேவன் தனக்கு ஆதம் முழு உலகத்துக்கு சாபங்கள் எல்லாம் முறிஞ்சு போயிடும். அதில் இல்லையா பாவத்தின் சம்பளம் மரணம் முறியணும்னா தேவன் நீதி சம்பளம் உயிர்த்து இல்லை. ஏன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதம் முழு வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்தினாக்கா பாவத்தின் சம்பளம் மரணம் தேவ தூதர்கள் பணிவிடை பசுத்தாவி அவனை வந்து நிரப்புவார். அதனால் தேவ தூதர்கள் பணிவிடை வேணும்னா நீங்கள் கிறிஸ்துக்குள்ளணும். தானியேலுக்கு தேவ தூதர்கள் பணிவிடை வந்தாங்க. சாத்ராக் மேசாக் அபேத்நேகோவுக்கு அக்னி சொல்ல தேவ தூதர்கள் வந்தாங்க. அவங்களாம் கிறிஸ்துக்குள்ளே இருந்தாங்க. ஆபிரகாம் தேவ தூதர்களை சந்தித்தான். அவங்களாம் கிறிஸ்துக்குள்ள ஒரு பழைய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டி ரத்தத்தையும் தேவன் பலிபீடத்தில் ஒரு பைதொற்று ஆட்டுக்குட்டியே தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறாங்க. ஆபிரகாமே தேவதூதரை சந்தித்தாங்க. ஈசாக்கு யாக்கூபை தேவதூதரை சந்தித்தாங்க. இன்றைக்கும் சந்திப்பாங்க. கிறிஸ்துவ தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு தான் தேவதூர் இங்கே கிறிஸ்துவ தேவதூர் சொல்ல தேவதூர் அவருக்கு பணி ஊழியம் செய்யுது. இயேசு எப்படிங்க அவ்வளோ பெரிய ஊழியத்தை செய்தார்? தேவதூத ஊழியம் இல்லைன்னா நீ பெரிய ஊழியத்தை செய்ய முடியாதுங்க. வெற்றிகரம் ஊழியமே செய்ய முடியாது, நீ எதுவுமே செய்ய முடியாது. தேவதூர் ஊழியம் கண்டிப்பாக உனக்கு வேணும். இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பண்ணிட்டா அப்போஸ்தலரா, சுவிசேஷத்தில் போதகரா, திருச்சபை மேய்ப்பரா, ஜப ஊழியம் நடத்துறியா, ஆராதனை ஊழியம் நடத்துறியா, கேர்சல் எடுக்கிறியா, விசுவாசியா, யாரனா இரு, தேவதூதர் ஊழியம் உனக்கு இல்லைன்னா எல்லாம் கோழிக்கண்ணா தான். வேஸ்ட் ஆஃப் டைம் பண்ணிக்கிற நீ. ஏசுன்னு சொல்லிட்டு சுயநீதி அநீதியில் போயிருந்தாக்கா உலகத்துலேயும் வாழ்ந்து பாடல, இங்கேயும் வாழ்ந்து பாடல. யாரும் ஏமாற்றுவார். தேவனையும் நீ ஏமாற்ற, பிசாசையும் ஏமாற்ற முடியாது. மனுஷன் தேசம் வேணும் ஒன்று வேணாம் சொல்லி உலகத்தில் உழைக்கிறான், சம்பாதிக்கிறான், வேலை செய்கிறான், கடினம் உழைச்சி சம்பாதிச்சு நல்லா இருக்கிறான். ஊழியக்காரன் பேர் வச்சுக்கிட்டு சுயநீதி அநீதியும் நாடுதில்லை, ஊழியத்தில் அரசியல்வாதியும் சரியில்லை, கிறிஸ்துவை சரியாக பின்பற்றனாக்கா நீ நஷ்டமடைவாய். நீ விசுவாசியாக இருக்கலாம், ஊழியக்காரலாக இருக்கலாம், காலம் நேரம் வீணாக போயிடும். இயேசு ஏற்றுக்கொண்டா உலகமே தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் அவருக்கு அப்போது இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும். டேஞ்சரான விஷயம், சீரியஸான நிறைய பேர் இயேசு ஏற்று ஞானஸ்தானம் பெற்றுக்கிட்டு அபிஷேகம் ஊழியத்துக்கு வந்துட்டு உலகத்தமான மாதிரி மைண்ட் செட்டப், நன்மார்க்கம் துன்மார்க்கம், அதுலேயே காலங்கள் நேரங்களுக்கு வித்தியாசமே இல்லை. அதனால தான் கிறிஸ்துவ சமுதாயம் புரட்சிகரமாய் மாறவில்லை. எல்லாரும் வெறுக்கிறாங்க கிறிஸ்துவ மார்க்கத்தை. காரணம் என்ன? இயேசு காரணம் கிடையாது. இவங்க சுயநீதி அநீதியும் நன்மார்க்கம் துன்மார்க்கம் இருக்கிறதுனால ஒன்றும் செய்ய முடியல. பிரியமானே, இயேசு மாதிரி காட்டுறாரு. நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். அப்போஸ்தலர்கள் 12 அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவ காட்டினாங்க. முதலாம் நூற்றாண்டில் மாபெரும் எழுப்பு பற்றி பிடித்தது. அதுக்கப்புறம் மறுபடி ஜீவ மார்க்கமே போயிடுச்சு. இப்போ என்ன உபதேசம் பண்ணாங்கன்னு தெரியல. ஜீவ மார்க்கம் அப்படின்னா என்ன தாமச்சு? எப்போ பார்த்தாலும் ஜீவனே பேசுகிறேன் அப்படின்னு என்னன்னு கேட்குறாரு ஒரு ஊழிக்காரர். ஜீவன்னா ஜீவன் தான், ஜீவ உலகம் தான் அது. ஜீவ மார்க்கம் நன்மை. இந்த உலகத்தில் இந்த ரெண்டு ஸ்டடிங்க. ஒன்று ஆதாம், 2 இயேசுங்க. இயேசு ஸ்டடி அது பரலோக ராஜ்யம், ஆதாம் ஒரு ஸ்டடி அது பாதாள ராஜ்யம். நன்மார்க்கம் துன்மார்க்கம் உலக சகல மார்க்கங்களும் சகல ஜாதிகளும் சகல ஆதாமுக்குள்ள பிறந்தவர்கள். எல்லா கலாச்சாரம் நன்மை தீமறியத்தக்க கலாச்சாரம். கிறிஸ்து ஜீவ கலாச்சாரம், ஜீவ மார்க்கம். அல்லேலூயா. இயேசுக்கு பேர் ஜீவ வார்த்தை. அதை ஜீவ வார்த்தை தேவி நீதி பரலோக ராஜ்யமே பரமண்டலுக்கு உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சத்தம். இயேசு தாமோட வாக்கு தத்தம் தான். அதை தேவன் தன் கொடுத்து அண்டனுள்ளாக பாவங்களுக்கு மன்னிக்கும். நாங்களும் கடன்பட்ட அவனுக்கு மன்னிக்கிறோமே. கடவுள் எங்களை எந்த தீமையின் ரட்சித்துக்கொள்ளும். ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்களை கேளுங்க பிரியமாவளே. கடைசியாக அவர் வனாந்திரத்தில் 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்கள் மத்தியில் சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். சாத்தானால் 40 நாள் சோதிக்கப்படுறாங்க. சோதிக்கப்பட்டார். சாத்தானுக்கு இடமே கொடுக்கல. நன்மை தீமை அறியத்தக்க அந்த மார்க்கத்தில் என்ட்ரே ஆகல. இயேசு அவர் ஜீவனாகவே இருக்கிறார். அப்போ ஜீவனாக என்ன பண்ணணும்? இவர்
பரிசே சைசே எல்லாம் சபிக்க அப்படியே கசவு பக்கம் இருந்தாரா? நல்ல மேய்ப்ப தன்னோட ஜீவனையே குத்துறது. பரலோக ராஜ்யே குத்துறம்பா. சபிக்கிறவனே, பகைக்கிறவனே, துன்பார்கனே ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா? அப்படி தாங்க ஊழியம் செய்தார். நம்மனா டக்குன்னு டென்ஷன் ஆகிடும். ப்ரிஸ்டேஜ் ப்ராப்ளம், அவன் இப்படி பேசுறாரு, இவர் அப்படி பேசுறாரு, அந்த ஊழிக்கார் இவர் இப்படி பேசுறாரு, இந்த ஊழிக்கார் அவர் அப்படி பேசுறாரு, இப்படி பேச இப்படியே கடுப்பு கசப்பு போட்டி போறாம எல்லாம் வேஸ்ட்டு. ஏசு ஏற்றுக்கூட சூடு சொல்ல இல்லாமல் இருக்கலாம். ஏசு சூடு சொல்ல முடியாது. அவர் என்னென்னவோ சொல்கிறாங்க. ஒரு இடத்துல ரொம்ப அங்கே வேசிக்கு பிறந்தவங்களன்னு சொல்கிறாங்க, குத்தி காட்டுறாங்க. ஏசு நான் அப்படியே இதாகிட்டாரா? அவன் பாவத்தில் பிறந்துக்கிறான், அவன் அப்படி தான் இருப்பான்னு சொல்லிட்டு இவர் அவனுக்கு ஜனங்களுக்கு ஜீவனை கொடுத்துக்கிறார். அல்ல ஜீவ பல்லோக ராஜ்யத்தை கொடுக்குறாரு. அவன் பேர் சொல்லி தேவன் தானே கொடுக்குது. பிசாசின் பல்லவில் அகப்படுகிறது. இப்போ சாத்தம் பார்க்குறாங்கன்னா அந்த இயேசு ஒன்றுமே பண்ண முடியலையே. அவன் மேல் கை போட வகை போட முடியல. அவராக இடம் கொடுக்குறாரு சிலுவைக்கு. இப்போ உனக்காக எனக்காக அதுவும் இல்லைன்னா அது கூட இடம் கொடுத்துருக்க மாட்டார். அதனால தான் அவர் சிலுவையில் அறையிறாங்க. அங்கேயும் ஜீவனை இப்போ தேவன் பரிகாரம் 3ஆம் நாள் ஏந்து வந்துட்டார். 3 நாள் பிசாசின் தள்ளி பாவம் பாதத்தை இதுதான் சுபிசேஷம் சொல்லிட்டு உலகமாக சொல்லிட்டு போய் சேர்ந்தார். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் இருந்தால் அந்த கிறிஸ்து ஒரு பரலோக ராஜ்யமாக இருக்கிறார். தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு மத்தியஸ்தமாய் வாழ்நாளெல்லாம் நீ வெடித்தினால் எத்தனை சோதனை வரட்டும், எத்தனை பாவம், எத்தனை சாபம், எத்தனை கொள்ளை நோய் வரட்டும், இயேசு ஜீவன் பரிபூர்ண இயேசு சாப்பிட வாக்கு தத்தங்களை பிதா குமார் பசுத்தாவி யாதாவிலிருந்து முழு வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்துவேன். கடிந்து கொள்ளலாம், புத்தி சொல்லலாம். ரொம்ப விலகி இருக்கலாம். ஏசு கடிந்து கொண்டார், புத்தி சொன்னார். ஏச்சு ரொம்ப கொஞ்சம் விலகி இருந்தார். ஆனால் நல்ல தனக்கு முழு உலகத்துக்கும் தேவன் தனக்கு முழு உலகத்தை சபிக்கிறோம், நிந்திக்கிறோம், தூசிக்கிறோம். முழு உலகத்துக்கும் அவருடைய ஜீவ சொல்கிறோம். ஜீவரத்தை வானத்தில் சகல மத்திய தேவனுக்கு தனக்கு மத்தியஸ்தம் குத்திட்டே இருந்தார். ஏசு ஜீவனுடையவர். அவர் மத்தியஸ்தர், மாறவே மாட்டார். பாவட்டுமான ஓடித்தானும் தேவதூர் பணிவிடை செய்துதானும் பசுத்தாய் வந்து விடுதலை ஆக்கித்தான் ஆக வேண்டும். இதுதான் ஊழியம், கேரண்டி. மத்திய மார்க் லூக்கா மூழ்கி தான் 38 இயர்ஸ் கொண்டு போய் என்கிட்ட திமுருவாதுக்கான கொண்டு அவன் பாவங்கள் மன்னிக்க எப்போ பண்ணி அவன் பாவம் தேவனை உலகத்துக்கு ஜீவ சொல்ற ஜீவரத்தை அவன் பேர் சொல்லி பாவம் மன்னிக்கிட்டு தான் ஆகணும். பிதாவாகி பசுத்தாய் வந்துட்டான். தேவதை உடல் எழுந்து நடந்து தான் ஆக வேண்டும். ஜீவனுக்கு பரலோகம் ஆனர் பண்ணாங்க. இயேசு ரத்தத்துக்கு மத்தியஸ்தமாக கொடுத்தா. அல்லேலூயா. யார் எனக்கு எதிரும் அவன் என்னெடுத்து வரட்டும். நானே நல்ல மேய்ப்பை அவனுக்கு ஜீவனையே பரலோக ராஜ்யத்தையே கொடுப்பான். முழு உலகத்துக்கு தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு ஜெபம். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான நாள் எங்களோடு கூட பேசி ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி சொல்றோம். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். 6 லிட்டர் ரத்தத்தை கொடுத்துக்கிறார் கல்வாரி இல்லை. உன் ரத்தத்துக்கிற பாவம் நீங்க, உன் மரணம் நீங்க உயிர்த்து ஜீவனை கொடுத்துட்டு போய்க்கிறார். அது எடுத்தியா? அது எடுத்தது பிதா குமார் பசுத்தாய் கொடுத்தியா? ஆதாம் மூடு வாய்நலம் மத்தியசமாக கொடுத்துக்கிட்டே இருந்தியா? 40 நாள், ஒவ்வொரு நாளில் 24 மணி நேரம், 24 1 மணி நேரத்தில் 60 நிமிஷம், 60 நிமிஷத்தில் 1 நிமிஷத்துக்கு 60 நொடி. 40 நாள், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரம், ஒவ்வொரு மாதம், ஒவ்வொரு வருடம், நித்திய வரைக்கும் இயேசு ஜீவன் பரிவு தேவன் தன் மத்தியஸ்தமாக கொடுக்க பிசாசின் பலப்படி யாவொரு வெளியில் ஆக பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கு நன்றி செலுத்துவதா. பயப்படாதே, கலங்காத, திகையாது. இனி நாடல்ல இயேசுவே எனக்குள் பிடித்திருக்கார் இந்த வேத வசனத்தின்படி கர்த்தாவே, பிசாசின் பல்லவில் அகப்படுகிற யாவரும் பிடியிலாக ஆடு சத்துரு கையில் பிடியிலிருந்து ஜனங்கள் பிடியிலாக, தரித்திரத்தின் பிடியிலாக, பாதாளத்திலிருந்து பிடியிலாக ஆடு உங்களுக்கு ஊழிய செய்ய இந்த செய்தியை கேட்க ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எல்லோரும் பாவம் செய்து தெய்வம் மகிழ்வேற்று போனார்கள். என் தாய் என்னை பாவத்திற்கு நான் துர்குணத்தை உருவாக்கிறேன். கண்ணே மணியை பெத்த பிள்ளை ஆதாம் கூட பிறந்தது. தலைமையில் கவிச்சு நல்லமே பெற்ற நாடுகளுக்கு ஜீவ சொல்ற ஜீவரத்தம் அவன் பேர் தேவந்திர மத்தியம் கொடுக்கணும். வாய்ந்தே தேர்வால் கொடுத்தே தேர்வு கடன். ஆதாமுக்குள் பிறந்தவன் கிறிஸ்துக்குள்ள மறுபடியும் பேர் அந்த கிறிஸ்துவே உன் பேர் தேவந்தருக்கு ஆதாம் கொடுத்தால் வழியே பேட்ட தொலையாது. அது 100 பேருக்கு 1000 பேர் 1,00,000 பேர் இயேசு சாமியோட வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது பிசாசு வாழ்வளவு விடுதலையாகி பசுத்தாவை தேவதூர் பணிவிடை உண்டாக்கி ஒரு மாபெரும் எழுப்பில் கொண்டு வர இந்த செய்தியை ஒவ்வொரு பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறதா பெரிய காரியம். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபங்களும் குடும்பங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. பரிபூர்ண ஜீவன் SAAG திருச்சபை, சோழபுரம், வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் பகுதியில் ஊழியம் நடக்கிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 9 மணி அளவில் ஆராதனை நடைபெறுகிறது. இந்த பகுதியில் நீங்கள் வசிப்பீர்களானால் என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள், சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் காரியங்களை செய்வார். ஃபேஸ்புக்கில் போயிட்டு துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போய் துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். ALC வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்கள், உறவு, பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். தினமித்து நிச்சயம் நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும் நம்முடைய கடமை. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் இருந்தால் என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் இந்தியன் பேங்க், அக்கௌண்ட் நேம் துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075523, IFSC கோட்
ID IB 000 P131 பெனாத்தூர் பிரான்ச் வெள்ளூர். கூகுள் பே என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. அவர் வனாந்திரத்தில் சாத்தானால் 40 நாள் சோதிக்கப்பட்டு காட்டு மிருகங்கள் மத்தியிலே சஞ்சரித்த தேவ தூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார்கள். இந்த உலகம் ஒரு காட்டு மிருகங்கள் நிறைந்த உலகம். வியாதிகளும் சாபங்களும் பாவங்களும் காட்டு மிருகம் போல இருக்குது. மனுஷனே ஒரு காட்டு மிருகமா இருக்கிறான். ஜீவசரன் ஜீவரத இயேசு சரிய தேவதற்கு மத்திய வாய்நெல்லாம் வெளிப்படுத்துக. அவனே நல்ல மேய்ப்பு நாடுகளுக்கு ஜீவனே கொடுக்குறான். ஜீவ உலகத்தை தேவன் தனக்கு ஆதாம் மத்தியசமா கொடுக்க. காட்டு மிருகம் போல வரான் கோலியாத்து. தாவீது சொல்றான், நீயோ நிந்திக்ஷ கர்த்தருடைய நாமத்தையே உனக்கு கொடுக்க போறான். இயேசு தேவனுக்கு மத்தியசமா கொடுக்க. இந்த கல்லின் மேலும் போது நொறுங்கிய போவான். அதனால ஆதாமுக்குள் பிறந்த நீங்கள் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறந்த கிறிஸ்துவை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்துங்க. உங்கள் பிள்ளைங்க பேரை சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்துங்க. கேசு ஜீவனுள்ள மத்தியஸ்தர் அவர் மாறாதர். மத்தியஸ்தர் பிரதானகர் தேவனத்தின தன் முழு உலகத்தில் கிறிஸ்து நம்பி ஜீவன் பரிவு கொடுக்கிறது. தேவதூதனுக்கு பணிவிடை செய்வா. பரிசுத்தாவின் உதவி செய்வா. ஒரு நாள் ஒவ்வொரு நாள் 24 வாரத்திலே நாள் மாதம் வந்து 365 நாள் கிறிஸ்து இயேசுக்குள்ளேங்க இயேசு சாமியோட வாக்குத்தத்தங்களும் வாழ்க்கையில் நிறைவேறும். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அந்த செய்தி 6/1/2021 அன்று சோழவரம் பரிபூர்ண ஜீவன் SAG திருச்சபையிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். நண்பர்கள் உடல் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் போய் துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. ALC வெள்ளூர்னு சர்ச் பண்ணுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நண்பர்கள் உடல் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்க. குறைந்து ஒரு 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது நிமித்தம் நிச்சயம் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமென்.